மறைமலையடிகள் பாலத்தில் இருந்து வள்ளுவர் கோட்டம் வரையிலான பல்லாயிரக்கணக்கான தமிழ் உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து தமிழை கற்காமல் ஒருவர் பட்டம் பெறக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை முதல்வர் கலைஞர் தமிழ் குடிமகன் வாயிலாக 102 பேர் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அதை முடித்து வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழை கற்காமல் எவரும் பட்டம் பெற முடியாது, தமிழ்நாடு அரசு தேர்வுகளுக்குரிய தகுதிகளில் தமிழ் தேர்ச்சி அவசியம், முதல்வர் கலைஞர் நான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி உங்கள் கோரிக்கையை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்ல அது இன்றைக்கு சட்டமாகி கபாலீஸ்வரர் கோயில் போன்றவற்றில் நம்முடைய தமிழ் பெண் செக்காடும் தேவாரம் திருவாசகம் நம்ம இருக்கையில் செக்காடும் இறைச்சலன வேதபாராயணம் ஏன் என்ற பாவேந்தரின் தமிழ் இயக்க வரிகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ் வழி கல்வி, தமிழ் படித்தோருக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, அனைத்து வகுப்பினரும் திருக்கோயில் வழிபாட்டை செய்யலாம், தமிழில் செய்யலாம், திருக்கோயில் இருந்த தீண்டாமை அகற்றப்படும், அதே போல் அறிவித்திருக்கக்கூடிய நான் முதல்வன், பெண்களுக்கான தலைமை பண்பு, இன்னற்ற காரியங்களை பார்க்கிற பொழுதுதான் நாம் அவற்றை உணர்ந்து கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களோடு இருக்கக்கூடிய சிற்றோர்களில் இப்பொழுது 12, 11 இருந்து அடுத்து கல்லூரிக்கு வரக்கூடிய பிள்ளைகளிடம், பெற்றோர்களிடம் பகுதி நேரமாக ஊருக்கு போகிற பொழுது இந்த மாதிரி அரசு திட்டங்கள் இருக்கிறது, இதற்கு எதிராக அதிகார குவியலை இந்திய அரசியல் சட்டத்தில் குவித்து கொண்டிருக்கக்கூடிய நடுவண் அரசு போக்கு நமக்கு எதிராக வடிவெடுக்கிறது, இதற்கு வ.உ.சி. கொடும் சிறையில் இருந்தார், இதற்கு எண்ணற்ற பேர் தியாகம் பண்ணினார்கள், நம்ம ஊரிலே ரொம்ப பேர் நேதாஜி படையிலிருந்து உதவித்தொகை பெற்று வருகிறார்கள், நம்மூரில் பல பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று உதவித்தொகை பெறுகிறார்கள், ஆனால் நாம் ஒரு தமிழ் பெயர் வைக்கக்கூடாதா? இப்படியெல்லாம் தமிழ் பெயர் இருக்கிறது, வைக்கலாம், பெயரில்தான் இன அடையாளம் இருக்கிறது, அது போன்று வையுங்கள் என்று அன்பாக கேட்கலாம். அதே போன்று நாம் திருக்கோயில்களில் நமது ஊர்களில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, வாருங்கள், ஒரு தேவாரத்தை சொல்லி இறைவனை போற்றுவோம், ஒரு திருவாசகத்தை சொல்லி போற்றுவோம் என்று நீங்கள் முனையலாம். இந்த முனைவை பாவேந்தர் வழியில்தான் சுபவி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த சீர்கேடு பாவேந்தருக்கு 1930-40களிலே தெரிகிறது. அதற்காக அவர் ஒரே நாள் இரவில் அண்ணா ஓரிரவை எழுதியதைப் போல தமிழ் இயக்கம் என்ற ஒரு நூலை எழுதினார். அதில் பல்துறை சார்ந்த இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பதிப்பு முன்னுரையில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் 10 பேராக தங்கள் ஊர்களில், பகுதிகளில், ஏன் இங்கு தமிழ் விளம்பர பலகை இல்லை, அரசாங்கம் அரசாணையும் வெளியிட்டிருக்கிறது, ஏன் இங்கு தமிழில் வழிபாடு இல்லை, அதே போல் அறிஞர் அண்ணா அவர்கள் எங்கள் பக்கத்து ஒரு இடமேலையூரில் உயர்நிலைப் பள்ளியை தொடங்கி வைத்து பேசுகிற பொழுது மாணவர்களை பார்த்து கேட்டார், உங்கள் வீட்டில் நீங்கள் படித்துவிட்டு சென்னை போன்ற கல்லூரியில் படிக்க சென்றால் உங்கள் அப்பா அனுப்பிய 100 ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும், அந்த பற்று சீட்டு உங்கள் பெற்றோருக்கு வந்துவிடும். ஆனால் உங்களுடைய பாட்டன் பாட்டிகள் இறப்பதற்காக உங்கள் பெற்றோர் செய்யக்கூடிய பச்சரிசி, காய்கறி, இதர பொருட்களை வைத்து செய்யக்கூடிய இந்த திதி தவசங்களில் வைக்கப்படுகின்ற பொருள் மூதாதையருக்கு போய் சேருமா, உங்கள் பாட்டன் பாட்டிக்கு போய் சேருமா என்று நாசுக்காக இந்த முற்போக்கு சிந்தனையை அந்த பள்ளி மாணவர்களிடம் அவர் பேசுகிற பொழுது அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள். எனவே இணக்கமான சூழலில் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உயர்கல்வி வேலை வாய்ப்பு, உயர்கல்வி பயில்முறை, அரசு கல்லூரி பிள்ளைகள் பன்னாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, இப்படியெல்லாம் உலகத்தோடு இணைக்கிற இந்த அரசின் போக்கு திராவிட இயக்கத்தின் தொலைநோக்கு சிந்தனை. திராவிட இயக்கம் என்பது பலரும் அதை தன்னுடைய தற்குறிக்கு தனத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி எங்கேயோ கிடைக்கிற தொகைக்காக வாசிக்கின்ற வாசிப்பு அல்ல. திராவிட இயக்கம் என்பது
காலம் பூராவும் தீண்டாமையினால் 2000 ஆண்டு காலம் வைக்கப்பட்டிருந்த கொடுமையை பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியும் ராசசூயமேட்ட பெருநற்கிள்ளியும் தமிழர்கள் தொடுத்த போரில் கிடைத்த திரைப்பொருளை வேள்வியிலே செலவிட்டார் என்று அதிலிருந்து திணை வழி வாழ்ந்த தமிழர்களை ஜாதி வழி ஆக்கினார்கள் என்றுதான் மொழிஞாயிறு பாவாணர் தமிழர் வரலாற்றிலே எழுதுகிறார். எனவே சாதியற்ற சமூகமாக நாம் வாழ்ந்தோம். அந்த வாழ்வை மீட்டுருவாக்கம் செய்ய பல்வேறு முற்போக்கு சக்திகளில் இருந்து பெரியார் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட கால வெள்ளைகளில் இன்றைய அரசு அதை சட்டமாக்குகிற அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த செய்திகளை நாம் சுமந்து கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கின்ற போக்கு இதழையும் படிப்பதில்லை, இயக்க நூல்களையும் படிப்பதில்லை. கைபேசி செல்வாக்கில் வருகின்ற பாலியல் வன்மங்கள் தான் இளைஞர்களை சென்றுவிடப் போகிறதோ என்கின்ற கவலை சுபைவை அவர்களுக்கு இருக்கிறது. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கைபேசியில் வரக்கூடிய ஆபாச காட்சிகளுக்கு கடும் சட்டங்களை ஏற்றிருக்கிறது. இந்த உயர்ந்த கொள்கைக்கும் மானுட நேயத்திற்கும் அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்ற சிந்தனைக்கு எதிராக மத வழியாகவும் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருளை பன்னாடுகளில் இறக்குமதி செய்வதற்கு துணையாக ஒன்றிய அரசு செல்வதனால் இன்றைக்கு அது பல்கி பெருகி ஒரு பேராபத்தை, போதையிலிருந்து மக்களை இளைஞர்களை மீட்கக்கூடிய கவலையும் நமக்கு இருக்கிறது. எனவே இளைஞர்களை திராவிட இயக்கம் போராடி சிறுநீர் வாளியை கையில் சுமந்து கொண்டு 94 அகவை வரையில் பெரும்பாலும் சோழ மண்டலத்திலேயே பெரியார் அக்ரஹாரங்களை அதிர வைத்தவர். அவர்கள் அதற்கான பொய்யான பிரச்சாரத்தை ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டு பேசுவதும், முற்போக்கு எழுத்தாளர்களை கொலை செய்வதும், முற்போக்கு நூல்கள் வெளியிட்டால் அவற்றை தடை செய்வதும் ஆன போக்கு இப்பொழுது பெருகி வருகிறது. தங்கைகளே, இளைஞர்களே, நீங்கள் பெரிதாக போராட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு 10 பேர் கோயிலில் தமிழில் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் போரும். ஒரு 10 பேர் நம்முடைய விளம்பர பலகை தமிழில் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் போரும். 10 பேர் இப்படி ஒரு அரசு திட்டம் வகுத்திருக்கிறது, உங்கள் பெண் பிள்ளையை கல்லூரிக்கு அனுப்புங்கப்பா, இதோடு நிறுத்தி விடாதீர்கள், அரசு உதவுகிறது, இப்படியெல்லாம் எடுத்து சொல்லி மீண்டும் முற்போக்கை நிலைப்படுத்த உங்கள் படிப்பு நேரத்தோடு பகுதி நேரமாக உங்கள் தெருக்களில், உங்கள் ஊர்களில் ஏற்கனவே படித்து முடித்து விட்ட பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு சாக்ரட்டிஸ் திண்ணைகள் தோறும் அமர்ந்து ஒரு முற்போக்கை கிரேக்க நாட்டில் உண்டு பண்ணதை போல் எல்லாரும் தொடர்ந்து இயங்க முடியும் இந்த களத்தில் என்பதை உறுதியாக சொல்லி இங்கே இருப்பதனால் நம்முடைய பிள்ளைகள் நிரம்ப பேராசிரியர்களாகவும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்து செயல்படுவேன். இந்த திராவிட இயக்க தியாகத்தில் பெற்ற வசதியை மீண்டும் அடுத்த தலைமுறை செய்ய சிறிதளவேனும் தொகையை செலவு பண்ணி பெருமளவில் நேரத்தை இதற்கு ஒதுக்க வேண்டும் என்பதே இக்கூட்டத்தின் நோக்கம் என்று கூறி அமைகிறேன். வணக்கம்.